ஆண்டவர் என்னோட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட ஆண்டோடைய சமூகத்தில் இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு பேசுவாராக. நம் ஆண்டவர் பல விதங்களிலே அறியப்படுகிற ஒரு தேவன். பல விதங்களிலே நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். பல விதங்களிலே நாம் அவரை குறித்து அறியும் பொழுது நாம் நமக்குள்ளாக சந்தோஷப்படுகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். பொதுவா கிறிஸ்தவங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுப்பாங்க. என்ன வசனம் சொல்லி கொடுப்பாங்க? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்புறம் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சரி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். சரி, தேங்க்யூ. இதுல பொதுவா பிள்ளைங்களுக்கு சர்ச்சில் எல்லாம் முன்னாடி போய் மனப்பாட வசனம் சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க? சங்கீதம் சொல்லி கொடுப்பாங்க, சங்கீதத்துல உள்ள வசனங்கள். அப்படி சங்கீதம் போது அதுல பொதுவா எந்த சங்கீதத்தை முதல்ல எடுப்பாங்க? 23ஆம் சங்கீதத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன சொல்லி இருக்கு சொன்னாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இந்த வசனம் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதை நம்ம புரிஞ்சு பார்க்கும்போது இன்னும் நம்ம புரிஞ்சிருக்கோமான்னு தெரியல. நானும் சரி, நம்ம எல்லாருமே எவ்வளவு வயசானாலும் அந்த வசனத்தை நம்ம அந்த ஒரே வசனத்தை எடுத்து மெடிடேட் பண்ணா படிட்டே இருக்கலாம் இல்ல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவரையே குறித்து அதுல அவர் சொன்ன ஒரு விசேஷமான காரியம் என்ன? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 11வது வசனம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நானே மேய்ப்பன் இல்ல, நானே. ஏன்னா வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து யாரு? அது வேற யாரும் அவரை பற்றி சொல்லல, அவரே தன்னை பற்றி சொல்கிறார். நான் யாரு? நல்ல மேய்ப்பன். மேய்ப்பன் அப்படின்னு பார்க்கும்போது மேய்ப்பனை குறித்து நீங்க எவ்வளவு பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சிட்டியில உங்களுக்கு மேய்ப்பர்கள் எல்லாம் பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் குஜராத்துக்கு போன பிறகுதான் உண்மையான மேய்ப்பர்களை பற்றி நான் பார்த்தேன். பைபிள்ல போட்டிருக்கிற மேய்ப்பர்கள். இங்கெல்லாம் என்னன்னா அந்த வெள்ளாடுகள் தான் நிறைய இருக்கும், செம்மறி ஆடு ரொம்ப இருக்காது கிராமங்கள்ல. அந்த வெள்ளாடுகள்லாம் என்ன செய்வாங்க? ஆடு முன்னால போகும், பின்னால மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? விரட்டிட்டே போவாங்க, மேய்ச்சிட்டு போவாங்க. அது ஆடு அங்க இங்கேயும் ஓடும், எல்லாத்தையும் விரட்டிட்டு ஒரு 2 பேர் 3 பேர் வேணும், அப்படிதான் போவாங்க. அப்படிதான் நான் இங்க பாத்துருக்கிறேன். ஆனா குஜராத்ல நான் ஃபர்ஸ்ட் போனப்போ அங்க செம்மறி ஆடுகள், அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை பார்த்தேன். அந்த ஆடுகள்லாம் என்ன செய்யுதுன்னா, அந்த மேய்ப்பர் எங்க போறாரோ அதுக்கு பின்னாடி போகும். நாங்க சில நேரத்துல பைக்ல போகும்போது அந்த ஆடுகள்லாம் ரோட கிராஸ் பண்ணும். மேய்ப்பர் முன்னாடி போவாரு, பின்னாடி ஆடுகள் போகும். புரியுதுல்ல? இப்போ ரோட கிராஸ் பண்ணணும், அந்த ஆடுகள்லாம் போயிட்டு இருக்கோம். நாங்க எவ்வளவுதான் ஹார்ன் அடிச்சாலும் சரி, அதுல போய் லைட்டா தட்டினாலும் அந்த ஆடு என்ன செய்யாது? திரும்பி பார்க்காது. அது வழி எதுவோ அந்த வழிதான். அந்த மேய்ப்பர் எங்க போறாரோ அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும், வேற எங்கேயும் திரும்பி பார்க்காது. வெள்ளாடு என்ன செய்யும்? அங்கேயும் ஓடும். இது அப்படி கிடையாது. மேய்ப்பர் அவருடைய காலை பார்த்து பின்னால, அது ரொம்ப மேலே பார்க்காது, கீழே தான் பார்க்கும். மேய்ப்பர் எங்க போறாரோ அது பின்னால போயிட்டே இருக்கும். அந்த மேய்ப்பர் என்ன செய்வாரு? அதுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் பார்த்துக்கொள்வாரு. எங்க தண்ணி இருக்கு, எங்க புல் இருக்கு, எங்க அதுக்கு பாதுகாவல் இருக்கோ அது எல்லாம் பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? மேய்ப்பருடைய கடமை. அதை பார்த்துக் கொள்கிறார். இங்க இயேசுசாமி என்ன சொல்றாருன்னா, நான் யாரு? நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் அவர் என்ன சொல்றாரு? இந்த யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனம், அதுல முதல் பகுதியை வாசிங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இதுல முதல்ல என்ன போட்டிருக்குன்னா, நான் என்னுடையவைகளை அறிந்தும். ஏசாமி என்ன பண்றாரா?
நல்ல மேய்ப்பன் அவருடையவைகளை என்ன பண்ணியிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். புரியுதுல்ல? நல்ல மேய்ப்பன் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கிறாரா? அறிந்திருக்கிறாரா. நமக்கு ஏதோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவை இல்ல. ஏசாமிக்கு நம்ம பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இருக்குதா? ஏசாமி, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்ல பைபிள் வாசிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கறேன், நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குதா? நான் சொல்றது புரியுதா? வித்தியாசமா இருக்குதோ? நம்ம ஏசாமிக்கு நம்மளை அறிமுகப்படுத்த வேண்டுமா? நல்ல மேய்ப்பன் என்ன செய்றாரா? ஆடுகளை அறிந்திருக்கிறார். நம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அதை உணராமல் போய்விடுகிறோம். சரிதானே? நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம்ல, என்னைய யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க இல்ல, என் கஷ்டம் யாருக்குமே தெரியல, என் பாடு எனக்கு தான் தெரியும் அப்படிம்போம். சரிதானா? என் பாடு எனக்கு தான் தெரியும். ஆனா நம்ம பாட தெரிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கறத நிறைய நேரத்துல மறந்து போயிடும். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்கு எந்த கஷ்டத்தையும் வர விட மாட்டார். திக்கற்றவர்களா அந்த ஆட்டை விட மாட்டார். அந்த மேய்ப்பர் என்ன செய்வார்னா அவங்களோட தான் இருப்பார். நாங்க அந்த குஜராத்ல இருக்கும்போது, அந்த ராஜஸ்தான்ல இருந்தோம். ராஜஸ்தான்ல இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்தது என்னன்னா, நல்ல மழை பெய்யும், கொட்டு மழை. நாங்க வெளியெல்லாம் போக முடியாது, அப்படி மழை பெய்துட்டு இருக்கோம். ஆனா அந்த ஆடு மேய்ப்பர்கள், அந்த ஆடு கூட அவங்களுக்கு குடையும் இருக்காது, ஒன்னும் இருக்காது, அது நினைச்சுக்கிட்டே அந்த கிடுகிடுன்னு ஆடிட்டே இருப்பாங்க. அந்த ஆடு கூட தான் இருப்பாங்க. அந்த ஆடை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ வர வர என்ன, அவங்களுக்கு செட் அப்படி எல்லாம் பண்ண அவங்களுக்கு ஃபெசிலிட்டி வந்துச்சு. முன்னாடி எல்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா அந்த ஆடு கூடயே இருப்பாங்க. ராத்திரினாலும் சரி, பகல்னாலும் சரி, வெயில்னாலும் சரி, மழைனாலும் சரி, குளிர்னாலும் சரி, அவங்க எங்க இருக்கணும்? ஆடு கூட தான் இருப்பாங்க. அந்த ஆடை குறித்து முழுவதுமா அறிந்திருப்பாங்க. அதே போல நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரா? நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிற வேதனை என்னன்னா, எனக்கு என் நிலைமை ஏன் யாருமே புரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும். கிறிஸ்தவங்களுக்கு விசேஷமா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், ரெகுலரா ஆலயத்துக்கு போறேன், காணிக்க கொடுக்கறேன், எல்லா விஷயத்திலயும் நான் முன்னால் நிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா? அப்படிங்கிற போல நிறைய கேள்விகள் வரும். சங்கீதம் 139 ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, ஆண்டவர் நம்மளை எப்படி எல்லாம் அறிஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. இது நமக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். வாசிங்களா முதல் வசனத்தை. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை சும்மா தெரிஞ்சு வைக்கல, எப்படி ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ரிசர்ச் பண்ற. சும்மா பாக்குறது வேற, ரிசர்ச் பண்றது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்ல? அனிதா ஏதோ ஒரு கம்பெனில ரிசர்ச்ல இருந்தான்ட்டு கேள்விப்பட்டேன், கெமிக்கல் இதுல இல்ல. அவங்க என்ன செய்வாங்க? அதுல புதுசு புதுசா என்னத்தை கண்டுபிடிக்கலாம், அதுக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருக்குன்னுலாம் பார்ப்பாங்க. ஒரு கெமிக்கல் எடுத்துட்டா அந்த கெமிக்கல் உள்ளுக்குள்ள நிறைய கேரக்டர் இருக்கும், நிறைய குணங்கள் இருக்கும். அந்த குணங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே போல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரா? சும்மா மேலால நம்ம பாக்குறவர் மட்டும் இல்ல, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது நம்ம பற்றியே. நம்மகிட்ட இருக்கிற நிறைய தாளந்துகள் நமக்கு தெரியாது, நம்மகிட்ட இருக்கிற நிறைய நல்ல குணங்கள் நமக்கு தெரியாது, நமக்கு கிடைத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியாது. அதே நேரத்துல நமக்கு இருக்கிற நிறைய பாதிப்புகளும் நமக்கு தெரியாம இருக்கலாம். அது எல்லாவற்றையும் யாருக்கு தெரியும்? நம்ம ஆண்டவருக்கு, நல்ல மேய்ப்பராய் இருக்கிற நம்ம ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்றாரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த யோவான் 15 நம்ம பார்க்கும்போது, 10:15 நம்ம பார்க்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறேன். நல்ல மேய்ப்பராகிய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். சகையனுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 19வது அதிகாரத்துல அந்த சகையு என்ன ஆசைப்பட்டான்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் குள்ளனா இருந்ததுனால என்ன பண்ண முடியல? இயேசு கிறிஸ்துவை அந்த கூட்டத்துக்குள்ள பார்க்க முடியல.
அதனால அவன் ஓடி போய் என்ன பண்ணான், ஒரு காட்டத்தி மரத்தின் மேல ஏறி இருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வர்றாரு. வரும்பொழுது அவனை பார்த்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எடுங்க, லூக்கா 19 அதிகாரம் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது 5வது வசனம். வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகையு என் பேரு சகையு. நான் உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன், உங்க பார்க்க முடியல, அதனால நான் ஓடி வந்து மரத்துல ஏறி இருக்கேன் அப்படின்னு சொன்னானா? சகையு சொன்னாரா? இல்ல இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அவனுடைய மனதின் விருப்பம், அவனுடைய பெயரு எல்லாமே எல்லாமே உங்க பேர் அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்க நிலைமை அவருக்கு தெரியுமா தெரியாதா? நிறைய நேரத்துல நம்ம அதை மறந்துடுறோம்ல. என்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும் அப்படிங்கறத நம்ம மறந்து போயிடுறோம். இங்க சகைவ ஆண்டவர் முழுவதுமாக அறிந்திருந்தார். மற்றவங்க எல்லாம் ஒரு சைட தான் அறிஞ்சாங்க. எது? மற்றவங்க பார்வையில அவன் யாரு? பாவியான மனுஷன் இல்ல. ஜனங்களுடைய பார்வையில சகைவு யாரு? பாவியான மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்துடைய பார்வையில, இயேசு கிறிஸ்துடைய பார்வையில அவன் யாரு? 10வது வசனத்துல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். 9வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. மற்றவங்க பார்வையில சகைவு யாரா இருந்தா? பாவியா இருந்தா. இயேசு கிறிஸ்துடைய பார்வையில ஆபிரகாமின் குமாரன். புரியுதுல? இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வை வித்தியாசமானது. ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பர். அவர் நல்ல மேய்ப்பராய் நம்மை பார்க்கிறார். இல்ல, திருடன் எதுக்கு வர்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். அவன் என்ன சொல்லுவான்? நீ மோசம்பா, நீ பாவி, நீ ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உன்னால வீட்டுக்கு சாபம், சபைக்கு சாபம், சமுதாயத்துக்கு சாபம் அப்படின்னு யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? திருடன் சொல்லுவான். பிசாசானவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். நமக்கு அதுதான் காதுல கேட்டுட்டே இருக்கும். சரியா இல்லையா? நமக்கு நிறைய நேரத்துல நம்மளை குறித்து என்ன எண்ணம் வந்துட்டே இருக்கும்? நெகட்டிவ் தாட்ஸ் இல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான்லாம் ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல, மற்றவங்களும் சொல்லுவாங்க. நமக்கும் அதுதான் வந்துட்டே இருக்கும். அது யாருடைய எண்ணம்? பிசாசானுடைய எண்ணம். நல்ல மேய்ப்பர் என்ன சொல்றாரு? இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற நல்ல காரியத்தை பார்க்கிறார். நீங்களும் ஆண்டவருக்கு தேவை, நாமும் ஆண்டவருக்கு தேவை. நாமும் ஆபிரகாமின் குமாரனா இருக்க வேண்டும். அது ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஒருவேளை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். அந்த சகையுடைய வாழ்க்கையில ஏசாமி வந்த உடனே, ஏசாமி அவனை கூப்பிட்ட உடனே அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இல்ல. அதற்கு முன்பு அவனை குறித்து என்ன சொல்றாங்க? அவன் அநியாயமா எல்லாத்தையும் வாங்குறவன். காசுதான் அவனுடைய ஆசை இல்ல, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதனாலதான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பாவியான மனுஷன் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இயேசுவை அவன் சந்தித்த பின்பு ஏசாமி அவன்கிட்ட நீ உன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்ய, நீ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு நான் உன் வீட்டுல வரப்போறேன். உடனே அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? ஒரு மாற்றம், ஒரு பெரிய சேஞ்ச். மத்தவங்க என்ன யோசிக்காங்க? பாவியான மனுஷன் வீட்டுக்கு இவர் போறாரே. ஆனா சகை என்ன பண்றான்? யாரிடத்திலேயாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். பாருங்க, அந்த நேரத்துல ஒரு பெரிய கூட்டம் ஏசாமிக்கு பின்னாடி வருது. அவங்கள வேற யாரும் அப்படி மனம் திரும்பல. வேற யாரும் ஆண்டவரே நான் என் பாவத்தெல்லாம் விட்டு உமக்கு பின் செல்றேன் அப்படின்ட்டு சொல்லல. ஆனா பாவின்னு ஒதுக்கப்பட்ட மனுஷன் என்ன செய்யறான்? மனம் திரும்புகிறான்.
அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அது என்னன்னா ஒரு யூட்டர்ன், முழுவதுமான ஒரு மாற்றம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போற வாழ்க்கை இல்ல இல்ல. சரி கொஞ்சம் கொஞ்சமா நான் சரியாயிரேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்பதானே ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன், இனி நினைச்சுவேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு சரியாயிருவேன் அப்படின்னு. இங்க அப்படி இல்ல. சகை என்ன பண்றாரு? யூட்டர்ன், உடனடியான ஒரு மாற்றம். எல்லாத்தையும் நாளத்தினியா திருப்பி கொடுத்திருக்கிறேன், என் ஆஸ்தியில பாதியை விட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்ப அவன்கிட்ட என்ன இருக்கும்? எதுவுமே யோசிக்கல, ஏசாமி வந்துட்டார், அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாமி என் வாழ்க்கையில வந்தா போதும், எல்லாம் எனக்கு கிடைச்சிரும். அந்த ஒரு நம்பிக்கை. ஒருவேளை நல்ல மேய்ப்பனாய் நம்மை அறிந்த அந்த ஆண்டோடைய சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? முழுவதுமான ஒரு மாற்றம் வந்திருக்கிறதா? நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், நல்ல காரியம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு யூட்டர்ன் ஆயிருக்குதா அப்படின்னு யோசிப்போம். ஒருவேளை அந்த யூட்டர்ன் ஆகலன்னா, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு பின் செல்லக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக அந்த பகுதியில அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். முதல்ல நல்ல மேய்ப்பன் நம்மை அறிந்திருக்கிறார். இரண்டாவது இதுல அதே வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நம்ம அந்த மேய்ப்பனை எவ்விதமாக அறிந்திருக்கிறோம்? நம்மை அறிந்திருக்கிற அந்த நல்ல மேய்ப்பரை நாம் எந்த அளவு அறிந்திருக்கிறோம்? அதை சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப பவர்ஃபுல் காட், எல்லாத்தையும் உருவாக்குனவர் அவர் தான் அப்படின்ட்டு சொல்லுவோம். நிறைய நேரத்துல எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, ஒருவேளை இந்த சபையில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். நல்ல சபையில பிரேயர் நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு வெளியே போவார் பிரேயர் டைம்ல. எதுக்கு தெரியுமா? அவருக்கு மொபைல்ல போன் வந்திருக்கும், அவர் சைலண்ட்ல தான் போட்டிருப்பாரு, வேற யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வைப்ரேஷன்ல தான் போட்டிருப்பாரு. ஆனா அவர் என்ன செய்வாரு? எந்திரிச்சு, என்ன வித்தியாசமா பாக்குறீங்க, எந்திரிச்சு வெளியே போவாரு. அது கரெக்டா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவர் யாரு? சர்வ வல்லமை படைத்தவர், இந்த உலகத்தையே உருவாக்கினவர், ராஜாதி ராஜா. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் போன் பண்றான்னு என்ன செய்றீங்க? எந்திரிச்சு வெளியே போறீங்க. அப்ப நீங்க நம்ம ஆண்டவர் நம்ம எப்படி அறிஞ்சிருக்கிறோம்? நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவர் நல்லா அறிஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப தெரியும், நல்லா தெரியும், நான் பைபிள்ல எத்தனையோ தடவை வாசித்துட்டேன். ஒரு சிம்பிள் மேட்டர், எந்த அளவு நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்? ஒருவேளை நாம் யோசித்து பார்ப்போம். எனக்கு அது ரொம்ப மனச பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். எப்படி எந்த தைரியத்துல எந்திரிச்சு போறாங்க அப்படின்னு யோசிப்பேன். நாங்க எங்களுக்கு குஜராத்ல இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அதாவது எங்களை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அடிச்சு, அப்புறம் எங்க கூட இருந்தவங்க எல்லாம் ஜெயில போட்டு, அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. அப்போ எங்களுடைய கேஸ் ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஹைகோர்ட்ல இருக்கும்போது எப்படின்னா, நாங்க என்ன ஹைகோர்ட்ல நம்ம எதுவுமே பேச முடியாது, நம்ம முன்னாடி போக முடியாது. அங்க எங்களுக்கு பதிலா அங்க ஒரு வக்கீல் தான் பேசுவார். அப்போ எங்களுடைய கேஸ் கரெக்டா எங்க வக்கீல் எழுந்துச்சு நின்று எங்களுடைய கேஸுக்காக அவர் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ என் ஒய்ஃப் போன் பேக்ல இருந்துச்சு. ஆக்சுவலி சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தேன். அப்போ அப்பெல்லாம் அந்த பட்டன் போன் தான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஆனா ஹேண்ட் பேக்ல இருந்து எப்படியோ அது பட்டன் பிரஸ் ஆகி ஆன் ஆயிருந்திருக்கு. கரெக்டா எங்க வக்கீல் எந்திரிச்சு நிக்காரு, இங்க இவ போனு ரிங் ஆக தொடங்கிட்டு. அந்த கோர்ட்டுக்குள்ள யார் போனும் கொண்டு போக கூடாது. ஏன்னா அங்க என்ன சொல்லுவாங்க? கார்டுன்னு சொல்லுவாங்க. யார? ஜட்ஜி. ஜட்ஜி கார்டு அங்க இல்ல, லார்டுன்னு சொல்லி தான் பேசுவாங்க. சரியா? இப்போ அவருக்கு முன்னாடி அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது, கோர்ட்டுக்குள்ள ஆக்சுவலி யாரும் போனே
கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போய் அப்படி ரிங் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த போனை சீஸ் பண்ணணும், யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும். அந்த அளவு இருக்கு. ஆனா கரெக்டா ரிங் ஆயிடுச்சு. உடனே நல்லவேளை லேடி கையில இருந்ததுனால போனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மனுஷன் முன்னால போன் ரிங் ஆகுனா அந்த ஒரு பெரிய பனிஷ்மெண்ட். ஆனா தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, முழு உலகத்தையுமே படைத்த தேவன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த பேச்சை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? இப்ப நான் உங்க வீட்டுல ஒரு கெஸ்டா வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதாரண மனிதன் தான், உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு போன் வந்துச்சுன்னா நினைச்சுவீங்க, மெதுவா சைலண்ட்ல போடுவீங்க. இல்லைன்னா ரொம்ப முக்கியமான கால்னா ஒரு எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நான் பேசிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? எதுக்காக? என் மேல உள்ள ஒரு மரியாதைக்காக. ஆனா ஆண்டவர்கிட்ட போன் பேசிட்டு இருக்கும் போதே, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்றோம்? அரைக்குறையா ஜபத்தையும் விட்டுட்டு போன் எடுத்துட்டு வெளியே போயிடும். அது எப்படி ஒரு மேனஸ்? அது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை அறிந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு அடுத்தது? என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவர் அப்படி விரும்புறாரு. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? அவரை அறிந்திருக்கிறோமா? அறிய வேண்டிய விதத்திலே நாம் அவரை அறிந்திருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆதியாகமத்துல 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அதே போல யோவான் 1:1 நம்ம பார்க்கும்போது, அந்த ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினவர். இல்ல, இந்த உலகத்தை உருவாக்கினவர், நம்மை உருவாக்கினவர். நான் இந்த உலகத்துல இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? அவர்தான். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? அவர்தான். எனக்கு சுவாசிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? அவர்தான். எனக்கு எல்லாமே யாரு? அவர்தான். அந்த ஒரு நம்பிக்கை, அவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். அடுத்ததாக இந்த நம்ம வாசித்த பகுதியிலே யோவான் 10 அதுல 11வது வசனத்துல போட்டிருக்கு, ஏசாமியே சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். அதை நாம் அறிந்திருக்கணும். நமக்கு எங்க கொண்டு போகணும், என்ன தேவை, எந்த பாதுகாவல் வேணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23 சொல்லி இருக்கிறது போல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். புரியுதா? அவர் எங்க நமக்கு கொண்டு போகணுமோ, என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் கரெக்டா செய்கிறவர். அவர் நமக்கு பாதுகாவலை தருகிறவர். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். அவருடைய கோல், தடி, அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு ஆடுகளுக்கு என்ன போடுறது? கோல் என்ன பண்ணும்? கொலைகளை பறிச்சு கொடுக்கும், ஆகாரத்தை கொடுக்கும், தேவைகளை சந்திக்கும். தடி என்ன செய்யும்? பாதுகாக்கும், எதிரிகள்ல இருந்து பாதுகாக்கும். அதே போல நம்மளே என்ன பண்ணும்? தவறான வழியில போகாம பாதுகாக்கும். சரிதானா? எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த அறிவு, அந்த ஆண்டவரை குறித்த அந்த அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்து நம்ம யோவான் 3:16 பார்க்கும்போது, அவர் யாரு? தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக ஜீவனை கொடுத்து என்ன பண்ணிருக்கிறார்? ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம்ம ரட்சகர், நம்முடைய ரட்சகர் அவரு. அவர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அழிந்து போயிருப்போம். நம்ம யாருமே நாசமாயிடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்து அந்த ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் நம்முடைய ரட்சகர் அவர். இன்னும் அவரை குறித்து நம்ம என்ன பார்க்கலாம்? நிறைய பைபிள் ஃபுல்லா அவரை பற்றி தான் போட்டிருக்கு. வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் யாரு? உயிரோடு இருக்கிறார்.
நம்மளோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், இல்ல நம்மை கேட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது. இவ்விதமாக நாம் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை நாம் அவ்விதமாக அறிந்திருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஏசாமியை அறிந்தார். அதன் பின்பதாக அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? முழுவதுமாக மாற்றப்பட்டது. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீன்னு கேட்கிறார். ஆண்டவருக்காக விரைந்து செயல்படுகிறார். இல்ல பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக இடங்களுக்கு சென்று ஆண்டவரை பற்றி அறிவித்தது யாரு? பவுல் தான். நிறைய ஊழியங்களை செய்தது யாரு? பவுல். ஆண்டவர் பவுலை அதிகமாக பயன்படுத்தினார். ஏன்னா அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அதுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு விரோதமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்துட்டு இருந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு அவர் யார் என்பதை முழுவதுமாக அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா பாடுகளையும் சகிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். இல்ல எல்லாம் என்மேல் விழுந்த கடமை என்ற உணர்வோடு ஆண்டவருக்காக ஓடினார், உழைத்தார். ஏனென்றா அவர் ஆண்டவரை அறிந்திருந்தார். ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். அறிய வேண்டிய விதத்திலே இன்னும் அறியாமல் இருப்போமே, ஆனால் ஆண்டவரை நாம் அறிய வேண்டிய விதத்திலே அறிந்து கொள்வதற்கு நம்முடைய மனதை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கடைசியாக அந்த யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். கடைசியா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுக்கும் ஹியூமன் பீயிங்க்கும் என்ன வேல்யூ ஒரேதா? புரியுதா? இந்த வேர்டு, இந்த வசனத்தை கேட்கும் போது அது எப்படி தெரியுது? ஹியூமன் பீயிங் பெரியதா, ஆடு பெருசா? மனிதர்கள் பெரியவங்களா, ஆடு பெருசா? மனிதர்கள் தான். இல்ல மனிதர்களுக்காக தான், மனிதர்கள் பாவங்களுக்காக தான் என்ன செய்வாங்க? ஆடை பலியிடுவாங்க. இன்னைக்கும் பலியிட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? நல்ல மெய்ப்பன் அவர் என்ன பண்றாராம்? நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். தேங்க்யூ. இதுல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? நாம் பாவிகளாய் இருக்கையிலே நமக்காக மரித்ததினாலே, கிறிஸ்து மரித்ததினாலே என்ன ஆயிடுச்சாம்? நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம நல்லவங்களா இருக்கும் போது நமக்காக அவரு உயிரை கொடுக்கல. பாவிகளா இருக்கையில் நமக்காக அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற ஒரு அன்பு. நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். நிறைய நேரத்துல நம்ம யோசிக்கிறோம், நம்ம மேல யாருமே அன்பா இல்லை அப்படின்ட்டு. நம்ம பிள்ளைங்க அன்பா இல்ல, நம்ம பெற்றோர் அன்பா இல்ல, உடந்த பிறந்தவங்க அன்பா இல்ல, நான் நேசிக்கிறவங்களே என் மேல அன்பா இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு ரொம்ப விலையேற பெற்ற ஒரு அன்பு. அதிகமாக நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறது யாரு? தேசாமி. நமக்காக அவருடைய ஜீவனை கொடுக்கிற அன்பு. நம்ம முதல்ல வாசித்த யோவான் 3:16 அதுதான் போட்டிருக்கு. நம்ம கெட்டு போயிடக்கூடாது, நம்ம நாசமாயிடக்கூடாது, நம்ம எல்லாரும் எங்க வரணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். அவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பு செய்கிற ஆண்டவர் நம்மிடத்திலையும் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறார் இல்ல? மத்தேயு 22 அதுல 37-39 வரை உள்ள வசனத்தை யாராவது வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும்
உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாம் பிரதான கற்பனை. அதுல என்ன போட்டிருக்கு? நீ உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. யார் மேல? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மேல அன்பு கூறுறோமா? யாரெல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை அது என்னது? இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. ஹல்லேலூயா. இது வேற இல்ல, புரியுதுல? அது வேற இது வேறன்னு பிரிக்க முடியாது. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோமா? யாரெல்லாம் நேசிக்கிறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதுக்கும் போய் சொல்ல வேண்டியது வரும், இன்னொரு பாவத்தை நம்ம கூட்ட வேண்டியது வரும் இல்ல. இது ஒரு கொஸ்டின். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய சபைகள்ல சொன்னாங்க, 2035 கிறிஸ்தவங்களுடைய பெர்சன்டேஜ் என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும் சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்கள் மத்தியில அன்பு குறைந்து கொண்டே போகிறது. சபைகளுக்குள்ளே பாலிடிக்ஸ் இல்ல, சபைகளுக்குள்ளே பிரிவினை, சபைகளுக்குள்ளே அன்பில்லை, சகோதரருக்குள்ளே அன்பில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன நேசிக்கிறியா? இதற்கு ஒப்பான இதை போல உள்ள ஒரு கற்பனை தான் இது. அது வேற இது வேற இல்ல. நீ என்ன நேசிச்சனா என்ன செய்யணும்? உன் சகோதரனையும் நேசிக்கணும். யோவான் 3:16 நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். 1 யோவான் 3:16 எத்தனை பேருக்கு தெரியும்? யோவான் 3:16 யாரா வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே. யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? சகோதரர்களுக்காக ஒரு அடி நிலத்தை கொடுத்துருவோமா? ஒரு அடி என் தம்பி தானே எடுத்துட்டு போட்டோம்னு விடுவோமா? ஹைகோர்ட் போட்டலாமா, சுப்ரீம் கோர்ட் போலாமா, யார பிடிக்கலாம், எவ்வளவு செலவு பண்ணலாம், எல்லாம் செய்வோமே தவிர ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகோதரருக்காக என்ன செய்யணுமா? ஜீவனை. அவர் நமக்காக செய்தது. அவர் ஏதோ செய்யாத காரியத்தை நமக்கு சொல்லல. அவர் பிராக்டிஸ் பண்ணி நமக்கு காமிச்சத, பிராக்டிக்கலா காமிச்சதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நீனும் செய்யணும். ஒருவேளை இந்த நாள்ல நம்ம யோசித்து பார்ப்போம். சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடன் பிறந்தவர்கள் அப்படி மட்டும் இல்ல, நம்முடைய நாட்டில் உள்ள நம்மோடு இருக்கிற எல்லாருமே நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் சபையில உட்கார்ந்து நல்லா ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்ன செய்யணும்? அந்த இயேசுவின் அன்பு சொல்லப்பட வேண்டும். அவர்களும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் எங்க போறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கோம்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஒரு பாட்டு ஹிந்திலையும் பாடினாங்க, என்ன அம்மியில எங்கே எல்லாரும் நம்ம சந்திப்போம். எங்க? பரலோகத்துல. நம்ம சபை மட்டும் தான் சந்திப்போமா? இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது யாருக்காக? நமக்காக மட்டும்தானா? யோவான் 3:16 என்ன சொல்லி இருக்கு? யாரும் அழிந்து போக கூடாது, இந்த உலகத்தில் உள்ள யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாருமே எங்க வரணும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேணும்.
அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அந்த அறிவிப்பது யாரு? அது தேவதூதர்களுக்கும் அந்த பணி கொடுக்கப்படவில்லை. அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? மனிதர்களாகிய நமக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் அந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். பரலோகத்தை எல்லா ஜனங்களும் நிரப்ப வேண்டும் என்றால் அதற்கு யார் காரணமா இருக்க முடியும்? நீங்களும் நானும் தான். அந்த பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். அந்த பணியை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஒருவேளை நீங்க வட இந்தியா போய் செய்ய முடியலட்டாலும் உங்களுடைய பக்கத்துல இருக்கிற உங்களுடைய பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கலாம், சொல்லலாம். அவர்களை ரட்சிப்புகளாக நடத்தலாம். உங்க வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு வர்றாங்களா, இல்லைன்னா நீங்க எந்த வீட்டுல எந்த இடத்துல நீங்க வேலை செய்றீங்களோ அங்க உங்களோடு இருக்கிறவங்களுக்கு அந்த இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும். அவர்களும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நம்ம போயிருப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க போயிருக்க மாட்டாங்க. நம்முடைய பிள்ளைகள் பாஸ்டர் சொல்லி திருப்பி சொன்னாங்க, என்ன பிள்ளைகளை ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. அந்த பிள்ளைங்களை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். பிள்ளைங்களை நேசிக்கிறீங்களா இல்லையா? இதை தைரியமா கேட்கலாம். பிள்ளைங்களை நேசிக்கிறீங்களா இல்லையா? நேசிக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மற்றவங்களை விட்டுருங்க. நம்ம உண்மையாவே நேசிக்கிறோம்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு சின்ன காயம் பட்டுருச்சுன்னா, சின்னதா ஒரு பிளேடு வெட்டிட்டாலே நமக்கு என்ன ஆயிரும்? பார்த்து செய்யக்கூடாதா, சரி டாக்டர்கிட்ட போமா, என்னெல்லாமோ யோசிப்போம். நம்ம பரலோகத்துல இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க நரகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம அதுக்காக என்ன செய்ய போறோம்? நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ளாக வளர்ப்பதற்காக, ரட்சிப்பின் பாதையில வளர்ப்பதற்காக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய சகோதரர்கள், நம்ம நேசிக்கிற மக்கள், நம்முடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், நம்முடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்கள ஆண்டவருக்குள்ளாக நடத்துறதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? ஏசாமி சொல்லியிருக்கிறாரு, உன்னை போல பிறனை நேசி. நீங்க மட்டும் மோட்சத்துக்கு போனா போதுமா? உங்க ஆத்மாவை பற்றி மட்டும்தான் நீங்க என்ன கரிசனை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? மற்றவங்க மேல இல்லையா? நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலே நம்மை ஆண்டவருடைய பணிக்காக, ஆண்டவருக்காக, ஆண்டவரே உமக்காக நான் எதையாவது செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.